நானும் நார்மலான ஒரு விஷயம் தான் சார். நார்மல் டயலாக் எல்லாம் மனப்பாட்டெலாம் கிளியராக பண்ணிட்டேன். பேசிட்டேன். பேசினா என்னது இது? பெட்டரா பண்ணுங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டு. எதை பெட்டரா பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எதாவது சத்தமா பேசணும். நீங்களாம் போனீங்களா ஷூட்டிங் தனித்தனியாக போய் அடி வாங்கிருக்கோம். தனித்தனியாக அடி வாங்கணும் எல்லாரும். ஸோ அந்த இடத்துல நானும் அதாவது சார் ஒரே சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். போயிட்டே இருக்கு. பெட்டரா பண்ணுங்க. நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியுது. ஐயோ நடிக்கிறீங்கன்னு தெரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? இன்னும் நேச்சுரலாக பண்ணுங்க. எனக்கு ஹேக்கர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நேச்சுரலாக. நான் யாரும் முன்ன பின்ன பார்த்தது வேறு இல்லையா? டேரக்ஷன் நடிக்கணுன்றியா வேணான்றியா போதுன்ற மாதிரி ஆகிட்டு. அப்புறமா நான் இப்படியே கடைசியில் ஏதோ சொன்னேன். ஓகேண்ணா சார் தேங்க்யூ சார் அப்படின்னு அவர்கிட்ட டேரக்டர் சார் கிட்ட. அப்போ லைட்டாக சிரிச்சார் சார். அதுக்கப்புறம் பண்ணுறதுலாம் ஓகேன்றாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் சில டேரக்டர்கிட்ட நம்ம கொஞ்சம் இறங்கி இருக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஈக்குவலாக போயிட்டு ஜோவியெல்லாம் எல்லாக்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு. இப்படியே கட் பண்ணி விஷ்ணுவர்தன் சார் படம் போனேன் சார். இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் அந்த படம் வருது. எனக்கு பயம்னா பயம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் டேரக்டர்னாங்க. இன்னும் பெரிய டேரக்டர் அவரே அந்த அடினா விஷ்ணுவர்தன் சார் அஜித் சார் வச்சு பில் எடுத்திருக்காரு. இவர் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. அப்படியே பயத்திலே இருக்கேன். நான் ஐடியாலாம் இப்படி வரும் ஏதாச்சும். உனக்கு இதெல்லாம் தேவையா? கம்முன்னு இரு, சொல்கிறத செய்வோம் அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி. எனக்கு ரொம்ப ஒரு டேரக்டராக அவர் வந்து அவளை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை சார். இந்த இடத்துல கோவமாக நடி, இந்த இடத்துல இதுவாக பண்ணால் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் சொல்கிறது எப்படின்னா, விக்ரம் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு இது இப்படி வேணும், ஏன்னா நான் எடிட்டில் அதை நான் இப்படி வைக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணால் தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. கிளாரிட்டி வந்தோன்னே நம்மளால கொஞ்சம் ஈஸியாக நடிக்க முடியுது. அப்போ எனக்கே என்ன சொல்கிறது, சரி சினிமானா இப்படி தான் போல் ஒரு செட்டுக்கு அந்தந்த செட்டில் எப்படி இருக்கான்னு முதல்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இதாகணும் அப்படின்ற ஒரு பாடமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டார், அவரே கூப்பிட்டாரு. வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. தேங்க்யூ சார். இந்த கதையில் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து வழி மாறி போகும், நீங்கள் தான் வந்து திருப்பி கரெக்டான வழி. சார் சூப்பர் சார், நீங்கள் வந்து ஒரு மாதிரி இதாக போகணும், பார்த்துக்கலாம். நடுவில் சார் நானும் அந்த ஸ்கிரிப்ட் நானும் படித்து ஏதாச்சும் இது சொல்லிட்டேன் சார், சஜஷன் சொல்லிட்டேன் சார். ஸ்கிரிப்ட் இன்னும் கொடுக்க மாட்டோம், டிராஃப்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி கூப்பிட்றோம், வந்து நீங்கள் சஜஷன் சொல்லலாம் அப்படின்னா நான் டெய்லியும் டெக்ஸ்ட் பண்ணுவேன். சார் இன்றைக்கி டிராஃப்ட் முடிஞ்சிச்சு சார், நான் வந்து ஏதாச்சும் படிச்சுட்டு நான் என்னோட சஜஷன் எதாவது சொல்லாமல் சொல்லணும். இல்லை நம்ம ஷூட் டேரெக்டாக போயிடலாம், அங்கே வந்து பேசிங்க அப்படின்னா என்னோட கேரக்டர் இதெல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சு அப்புறம் ஷூட் வந்துட்டேன். ஷூட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருமே நல்லா பேசினாங்க. வாங்க ப்ரோ உங்களுக்கு கேரவன் இருக்குன்னா, எனக்கு கேரவன் எல்லாம் பேசியாச்சு. ஷூட் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம 7 மணிக்கு. சரி ஸ்கிரிப்டுனா அது ஆன் ஸ்பாட்டில் கொடுப்பாங்க அப்படின்ட்டாங்க.